வணக்கம் மக்களே. சென்ற காணொளியில் நாம் பொன்முடி வந்து இங்கிருந்து மணச்சலா ட்ரெக்கிங் செய்து அடர்ந்த காட்டுப்பகுதியையும் ஆபத்தான பள்ளங்களையும் தாண்டி வரையாடு மொட்டா பேஸ் கேம்புக்கு வந்ததை பார்த்தோம். கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஷூவை கழட்டி பார்த்தா இங்க பாரியா, இங்க பாருங்க. இப்பதானே சொன்னேன் ஷூவை கழட்ட சொல்லி. முடி வெட்டுறது அடிக்கிற மாதிரி அடியா. எல்லா காலிலுமே இருக்கும். வேற லெவல் சூப்புள்ள இருந்ததை மட்டும் பாருங்க. எவ்வளவு 3 1 2 3. இங்க பாருங்க, இங்க ஒரு 3, அங்கே 1. 7 அட்டைய கொண்டுட்டே வந்திருக்காரு மனுஷன். அந்த 7 அட்டையும் என் காலில் இருந்தது தான். இதுதான் இங்க ஒரு வந்துகிட்டு இருக்கு, இங்க வந்துகிட்டு இருக்கு, இங்க வந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, அட்டை கடிச்சு ரொம்ப நேரம் விட்டாலே இதுதான். அதுவும் உறைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கேம்புக்கு வெளியே ஒரு பாம்பு தோல் கிடக்கு. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு. இப்போ நாங்கள் வேற வழியாக கீழே போய்கிட்டு இருக்கோம். இந்த மணச்சலா ட்ரெக்கிங் வர்றதுக்கு நீங்கள் முன்கூட்டியே அனுமதி வாங்கணும். பொன்முடி வனத்துறை அலுவலகத்தில் அனுமதி வாங்கிட்டு தான் இந்த ட்ரெக்கிங் வர முடியும். நாங்கள் 16 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு ஒருவருக்கு 700 ரூபாய் வந்தது. இந்த மரத்தில் உள்ள காளானை இங்குள்ள மக்கள் சாப்பிடுவாங்களாம். அவர் கையில் வச்சிருக்கிறது கரையாம்புத்து. இது யானை முறிச்ச மரமா.
வழி நடுக மரங்கள் விழுந்து கிடக்கு. சமபாதையிலே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஏற்றம். இப்போ ஒரு இறக்கமான பகுதியில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். எத்தனை மரத்தில் தான் ஏறி ஏறி தாவி போகிறது, புரிஞ்சு போவோமே. அடிக்கடி இந்த காட்டுல நிலப்பரப்பு மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள ஒரு அட்டை காலில் ஏறிடுச்சு. இந்த இடத்துல நிறைய யானை சாணங்கள் இருக்கு.
நம்ம கூட வந்த கேரளா வனத்துறையை சேர்ந்தவங்க சத்தம் இல்லாமல் போச்சுன்னாங்க. ஏன்னா இங்கே யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குமா. இப்போ நாங்கள் ஒரு சரிவான பகுதியில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். நாம் போகிற வழியில் ஒரு சின்ன ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி நாம் மறுகரைக்கு போகணும். அந்த பாதை சரியில்லைன்னு மறுபடியும் ஆற்ற கடந்து
வேற ஒரு பாதை வழியாக போனோம். எல்லாரும் கால்களில் அட்டைப்பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்கு. மீண்டும் அடுத்து ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.